நிக்கிதான்றவங்க ஆல்ரெடி சில மோசடிகள், பண மோசடிகள்ல அவங்க ஊர்லயே ஏமாத்துனதா 4 புருஷங்கிறாங்க. ஒன்றும் புரியல. அந்த மாலை பற்றி ஆயிரக்கணக்கான கதைகள்லாம் வருது. ஒன்றிய அரசில் இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் அந்த மாளுக்கு ரொம்ப நெருக்கங்கிறாங்க. அதெல்லாம் விசாரிக்கணும். ஒரு போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணாக்கா மாட்டிக்குவோன்னு தெரியாமையா அடிப்பாங்க. நீ என்ன வேணாலும் பண்ண, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. யார் நான் பின்னணியில் இருக்காங்கிறத காட்டியிருப்பாங்க. அந்த தைரியத்தை தான் இதெல்லாம் நடத்துது. சும்மா ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் இருக்காது. அந்த ஆட்களே அவங்க காட்டியிருப்பாங்கண்ணே, பாருங்கள் இவர் இருக்கார் பண்ணுங்க, சரி அந்த தைரியத்தை அடித்து கொண்டு இருக்காங்க. அந்த ஆட்கள் யார்? இந்த பெண்ணுக்கும் அந்த ஆட்களுக்கு என்ன தொடர்பு? அதை கண்டுபிடிங்க. அதான் இதில் பெரிய மர்மமே அது தான். அந்த பெண்ணினுடைய பின்னணியில் அவங்க 4 பேர்த்த கட்டியாரம் பண்ணிட்டு ஏமாத்துறாங்க, பிடிக்கல. பொள்ளாச்சியில் மக்கள் வந்து இந்த பொம்பளையை பிடிச்சி கைது பண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. போலீஸ் வரமாட்டேங்கிறாங்க, விட்டுருங்கன்றாங்க. அந்த அளவுக்கு அந்த மாலை ஒரு போலீஸுக்கு அதிகாரிகளை மிரட்டுற ஒரு ஆள் யார்? இந்த மாளுக்கு அந்த சக்தியை கொடுத்த அந்த ஆள் யார்? ஒரு ஆளா, ஒரு கட்சியவா, என்ன?